இன்றைக்கி ஆந்திரா டொமேட்டோ பப்பு. இது ஒன்றும் இல்லை, வரமிளகாய் கிள்ளி போட்டு பருப்பு கடையிறது தான். ஆனால் இங்கே வந்து அப்படி சொல்லுவாங்க. துவரம்பருப்பு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அது கூட வந்து பச்சை மிளகாய் 2, 3, வெங்காயம், கொஞ்சம் தக்காளி அதிகமாக சேர்த்துக்குங்க. ஒரு 3 தக்காளி, கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க போதும். விளக்கெண்ணெய் சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு இதில் விளக்கெண்ணெய் ஊற்றவும் சொல்லுவோம். விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்களா பருப்புக்கு அப்படின்னு கேட்டுருந்தாங்க. ஆனால் வந்து பருப்புக்கு விளக்கெண்ணெய் ஊற்றினா நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும், நல்லா வெந்து வரும். இப்போ அதில் உப்பு போட்டு நல்லா கடைஞ்சி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க சைடில். இப்போ தாளிச்சிக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, ஜீரகம், வரமிளகாய் எண்ணெயில் போட்டு நல்லா கருகுனதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கட்டும். ஒரு 10 பல் பூண்டு, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி சைடில் நல்லா தண்ணியாக கொதிச்சிக்கிட்டு இருக்குதுல பருப்பு, அதில் வந்து ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோதான், ரெடி ஆயிரும். இந்த அளவுக்கு வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா சாதத்தில் ஊற்றி நெய் போட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நீங்கள் தாளிச்சினதை கொட்டினே வந்து அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, அந்த பருப்பு கெட்டியாக இருக்க கூட தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே போதும். அதுக்கு மேலே ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். அவ்வளோதான், அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.